ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஓ ஆட்கொண்டு நடத்துமையா. ஓ ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருளும் கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும் கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவி என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே புயல் காற்றில் புகலிடமே. ஓ வெயில் நேரத்தில் குளிர் நிழலே புயல் காற்றில் புகலிடமே. கடுமழையில் காப்பகமே நான் தங்கும் கூடாரமே. கடுமழையில் காப்பகமே நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஓ ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நியாய தீர்ப்பின் ஆவியானவரே சுட்டெரிப்பின் ஆவியானவரே. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே சுட்டெரிப்பின் ஆவியானவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. என் பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஓ ஆட்கொண்டு நடத்துமையா. ஓ ஆவியானவரே என் அன்பு நேசரே கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருளும் கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும் கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே
என்னாலும் மூடிக்கொள்ளும் உந்தன் சிறகுகள் ஓ நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே புயல் காற்றில் புகலிடமே. ஓ வெயில் நேரத்தில் குளிர் நிழலே புயல் காற்றில் புகலிடமே. கடுமழையில் காப்பகமே நான் தங்கும் கூடாரமே. ஓ கடுமழையில் காப்பகமே நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஓ ஆவியானவரே என் அன்பு நேசரே நடத்துமையா. ஹல்லேலூயா. வெயில் நேரத்தில் அவர் நமக்கு குளிர் நிழலாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடுமழையில் காப்பகமே நான் தங்கும் கூடாரமே. அவர் நமக்கு நல்ல ஒரு கூடாரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கடுமழை பெய்தாலும் பாதுகாக்கிறார், புயல் காற்று அடித்தாலும் பாதுகாக்கிறார், வெயில் அடித்தாலும் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைமையா இருந்தாலும் மழை வெயில் புயல் எல்லாமே மாறி மாறி வரும். எப்படிப்பட்ட சூழ்நிலைமையா இருந்தாலும் அவர் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நமக்கு கூடாரமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாக்கிறாராம். அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த மணியை போல, அவருடைய கண்களுக்குள்ள இருக்கிற அந்த மணியை, கண்மணியை போல நம்மை பாதுகாக்கிறாராம். அல்லேலூயா. இவ்வளோ நல்ல தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இந்த 6 நாளும் பாதுகாத்தீரே, இந்த 7ஆம் நாள்ல மீண்டும் எங்களை இந்த இடத்துல கொண்டு சேர்த்தீரே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நியாய தீர்ப்பின் ஆவியானவராய் இருக்கிறார். நம்ம பாவங்களை கழுவி நம்மை தூய்மையாக்குகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஆலயத்துக்கு எதுக்காக வருகிறோம்? ஒவ்வொரு வாரமும் சுத்திகரிக்கப்பட, நம்முடைய தவறுகள், நம்முடைய பாவங்கள் நமக்கு ஒவ்வொரு பாடல் மூலம், ஆராதனை மூலம், செய்தி மூலம் அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம மனம் திரும்பி அவரோட இணைவதற்காகத்தான் இந்த ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்கலாமா? என்னோடு இருப்பவரே இயேசுவே, எனக்காக வாழ்பவரே, கோடான கோடி உள்ளங்கள் தேடி பாடி மகிழ்ந்திடுமே, உன் பாதம் பணிந்திடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னில் வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறீர். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாழணும். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறவங்க அவரை பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்ம வஸ்திரத்தை வைத்தோ, நம்ம பைபிளை கையில் தூக்கி இருக்கிறதுனாலையோ இல்லை, நம்ம நடக்கைகள், ஹல்லேலூயா, நம்ம பேசுகிற வார்த்தைகள், ஹல்லேலூயா, நம்ம நற்கிரியைகள் மூலம் இயேசு நமக்குள்ள வெளிப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பெரிய புக்கில் இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி படிக்கலாமா? ஹல்லேலூயா. என்னோடு இருப்பவரே இயேசுவே, எனக்காக வாழ்பவரே, என்னோடு இருப்பவரே இயேசுவே, எனக்காக வாழ்பவரே. கோடான கோடி உள்ளங்கள் தேடி, கோடான கோடி உள்ளங்கள் தேடி பாடி மகிழ்ந்திடுமே, உம் பாதம் பணிந்திடுமே. என்னோடு இருப்பவரே இயேசுவே, எனக்காக வாழ்பவரே, என்னில்
என்னில் வாழ்வது நானுமல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றீர். என்னில் வாழ்வது நானுமல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றீர். கர்த்தர் என் பலனும் கீதமுமானீர், கண்மலையும் மானீர். கர்த்தாவே என் நிழலானீர், என் மறைவிடமாய் நீரானீர். அல்லேலூயா அல்லேலூயா, உம்மில் என்னை மறந்தேனையா. என்னோடு இருப்பவரே இயேசுவே, எனக்காக வாழ்பவரே. என்னோடு இருப்பவரே இயேசுவே, எனக்காக வாழ்பவரே. கோடான கோடி உள்ளங்கள் தேடி, கோடான கோடி உள்ளங்கள் தேடி பாடி மகிழ்ந்திடுமே, உம் பாதம் பணிந்திடுமே. என்னோடு இருப்பவரே இயேசுவே, எனக்காக வாழ்பவரே. காற்றும் கடலும் கல்மழையும் காணம் பாடி போற்றுமே. காற்றும் கடலும் கல்மழையும் காணம் பாடி போற்றுமே. துள்ளிடுமாறும் பொங்கிடுமூற்றும் தூயவர் புகழ் பாடுமே. சிறகுகள் அடித்திடும் பறவையுமே, சிந்தை குளிர்ந்திட துதித்திடுமே. அல்லேலூயா அல்லேலூயா, நானும் சேர்ந்து துதித்திடுவேன். என்னோடு இருப்பவரே இயேசுவே, எனக்காக வாழ்பவரே. கோடான கோடி உள்ளங்கள் தேடி, கோடான கோடி உள்ளங்கள் தேடி பாடி மகிழ்ந்திடுமே, உம் பாதம் பணிந்திடுமே. என்னோடு இருப்பவரே இயேசுவே, எனக்காக வாழ்பவரே. சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் சூழ்ந்து உம்மை போற்றுமே. சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் சூழ்ந்து உம்மை போற்றுமே. வானிலும் பூவிலும் உள்ளவையாவும் வாழ்த்தி வலம் வருமே. வானுக்கும் பூமிக்கும் உயர்ந்ததல்ல வானவர உம் மகிமையல்ல. அல்லேலூயா அல்லேலூயா, துதி கணம் மகிமை உமக்கே. என்னோடு இருப்பவரே இயேசுவே, எனக்காக வாழ்பவரே. கோடான கோடி உள்ளங்கள் தேடி, கோடான கோடி உள்ளங்கள் தேடி பாடி மகிழ்ந்திடுமே, உம் பாதம் பணிந்திடுமே. என்னோடு இருப்பவரே இயேசுவே, எனக்காக வாழ்பவரே. அல்லேலூயா, அவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. காற்று கடல் கல்மலை எல்லாம் காணம் பாடி போற்றுதான். அல்லேலூயா. அந்த துள்ளிடம் ஆறு ஊற்று எல்லாம். அல்லேலூயா. விடிய காலம் அந்த 4:30 மணிக்கு பார்த்தா கரெக்டாக எல்லா பறவைகளும் சத்தம் போட்டுகிட்டே போகும். அல்லேலூயா. அந்த 4:30 மணி கரெக்டாக 4:30 மணிக்கு கரெக்டாக எழும்பி போகும். அல்லேலூயா. நம்ம எழும்பி மணி பார்த்தா கரெக்டாக 4:30 இருக்கும். அல்லேலூயா. அந்த பறவைகள் கூட நன்றி சொல்லுது. அல்லேலூயா. 4:30 மணிக்கே எழும்பி நன்றி சொல்லுது. நம்ம எப்படி எழும்பி நன்றி சொல்லுறோம். அல்லேலூயா. ராத்திரி அதே போல் 10 மணி 10:30 மணிக்கு தான் எல்லாம் திரும்பி வரும்.
ஹல்லேலூயா. 10:30 மணிக்கு வந்து தூங்கினாலும் 4:30 மணிக்கே எழும்பி நன்றி சொல்லுது. ஹல்லேலூயா. நான் லேட்டாக தூங்குறேனே, என்னால் எழும்ப முடியலையே, அப்படிலாம் இல்லை, எழும்பணும். ஹல்லேலூயா. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் அவரை போற்றி பாடுது. ஹல்லேலூயா. நம்ம துதி எப்படி இருக்கிறது, நம்ம ஆர்ப்பரிப்பின் சத்தம் எப்படி இருக்கிறது, அலங்கம் இடியணும், நம்ம சுற்றிலும் இருக்கிற அலங்கம் இடியணும். நம்ம ஆசீர்வாதத்துக்கு, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு, அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம சேர்க்க விடாதபடி நம்மை சுற்றி என்னென்ன அலங்கம் இருக்குதோ எல்லா அலங்கங்களும் இடிந்து விழணும். ஹல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள அதுக்காக தான் இந்த ஓட்டம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்காக தான் அந்த பந்தை பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான் எல்லாரும் ஓடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் அந்த பந்தயம் எந்த இடம் எதை அந்த லெக்க பிடிக்கிறதுக்காக ஓடுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் அதை பிடித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் அதை பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. நாம் அந்த நினைவுல ஓடணும். அந்த லெக்கை நான் பெற்றுக்கொள்ளணும். அந்த பரலோக ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். எனக்குரிய வாசஸ்தலத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். எனக்காக அப்பா சொல்லியிருக்கிறாங்களே, உனக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போயிருக்கேன், நான் ஆயத்தம் பண்ணிட்டு வந்து நான் உன்னை கூட்டிட்டு போவேன்னு. அப்போ என்னுடைய இடத்தை, எனக்காக என் தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற இடத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு வேணும். இயேசுவே சோதர ஆண்டவரே, நம்ம அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம இருக்கும்போது தான் அந்த இடத்த நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கடமைக்காக ஓடக்கூடாது, கடமைக்காக இருக்கக்கூடாது. அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? ஹல்லேலூயா. உலகமானது எல்லாம் முடிய போகுது. ஹல்லேலூயா. அவருடைய வருகை சீக்கிரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வருகை ரொம்ப ரொம்ப சீக்கிரம். ஹல்லேலூயா. அதற்கான எல்லா ஆயத்தமும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தில் வாசித்து எழுதி வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இனி நம்ம ஆயத்தமாகணும். இனி நாட்கள் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன் புக்கில் 1874வது பாடல். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வருகையில் அந்த செம்மறியாடு தனியாக வெள்ளாடு தனியாக பிரிப்பாங்களாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வலது பக்கத்தில் செம்மறியாடுகளும் இடது பக்கத்தில் வெள்ளாடுகளையும் பிரிப்பாங்களாம். ஹல்லேலூயா. அந்த வலது பக்கத்தில் இருக்கிற செம்மறியாடை தான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண வச்சிருக்கிற இடத்துக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லுவாங்களாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாக்கியமாய் நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்கலாமா? ஒரு உணர்வோடு படிக்கணும். ஹல்லேலூயா. அவரை சந்திக்க வந்திருக்கிறோம், அவரை நேசிக்க வந்திருக்கிறோம், அவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்கலாமா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? என் பிரியமே, என் ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே, என் ரூபவதி, நீ எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை பார்த்து சொல்லணும், என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா, நீ எழுந்து வா. அவர் நம்மை பார்த்து சொல்லணும், என் பிரியமே, என் ரூபவதியே. எத்தனை பெரிய பாக்கியம்! ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆயத்தமாக இருக்கும்போது, அவருடைய சத்தத்தை கேட்க, அவருடைய வார்த்தையை கேட்க நம்ம ஆயத்தமாக இருக்கும்போது, ஹல்லேலூயா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, சந்திக்க ஆயத்தம் தானா? என் பிரியமே, என் ரூபவதி, நீ எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே, என் ரூபவதி, நீ எழுந்து வா நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே.
குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. அத்திமரம் காய் காய்க்கும் காலம் வந்ததே, அத்திமரம் காய் காய்க்கும் காலம் வந்ததே. திராட்சை செடி பூ பூத்து வாசம் பெருகுதே, ஓ திராட்சை செடி பூ பூத்து வாசம் பெருகுதே. என் பிரியமே என் ரூபவதி நீ எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே என் ரூபவதி நீ எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. மாரி காலம் சென்றது மழையும் ஓய்ந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. மாரி காலம் சென்றது மழையும் ஓய்ந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. ஓ கண்மலையின் சிகரங்களில் தங்கும் புறாவே, கண்மலையின் சிகரங்களில் தங்கும் புறாவே. கர்த்தரேசு வரும் நாளை சொல்லி பாடிடு, ஓ கர்த்தரேசு வரும் நாளை சொல்லி பாடிடு. ஓ என் பிரியமே என் ரூபவதி நீ எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, ஓ மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. சாரோனின் ரோஜாவாம் கர்த்தரேசு, பள்ளத்தாக்கின் லீலியாம் பரமன் இயேசு. சாரோனின் ரோஜாவாம் கர்த்தரேசு, பள்ளத்தாக்கின் லீலியாம் பரமன் இயேசு. தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தரேசு, தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தரேசு. என் பாவம் போக்கும் பரிகாரி பரமன் இயேசு, நம் பாவம் போக்கும் பரிகாரி பரமன் இயேசு. என் பிரியமே நீ எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே என் ரூபவதி நீ எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. மாரி காலம் சென்றது மழையும் ஓய்ந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. மாரி காலம் சென்றது மழையும் ஓய்ந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. கண்மலையின் சிகரங்களில் தங்கும் புறாவே, ஓ கண்மலையின் சிகரங்களில் தங்கும் புறாவே. என் கர்த்தரேசு வரும் நாளை சொல்லி பாடிடு, என் கர்த்தரேசு வரும் நாளை சொல்லி பாடிடு. என் பிரியமே என் ரூபவதி நீ எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே ரூபவதி நீ எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. ஹல்லேலூயா.